நாம் இன்றைக்கி எந்த படத்தை பற்றின ரிவ்யூ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்கன் அப்படிங்கிற படத்தை பற்றின ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ ரிவ்யூக்கில் பார்க்கணும் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படியே லைக்கையும் போட்டுருங்க. இது வந்து ஒரு க்ரைம் த்ரில்லர் அப்படின்னு தான் எடுத்திருக்காங்க. ஸோ ஒரு பொண்ணோட இறந்த பாடி கிடைக்குது. ஸோ அதை நோக்கி அது யார் இதை பண்ணால் அந்த பொண்ணை யாரும் கொண்டுட்டாங்களா அப்படின்னு சொல்லி இன்வெஸ்டிகேஷன் பண்ணுற ஆஃபீஸரை களத்தில் நம்ம ஹீரோ இறங்குறாரு. ஸோ அதுலேருந்து கதை தொடங்குது. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதான் கதை. ஸோ இது வந்து வழக்கமான ஒரு இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லராக தான் எடுத்திருக்காங்க. பட் விஜய் ஆண்டனி அவர்களுக்கு இது கொஞ்சம் புதுசாக இருந்திருக்கலாம் அவரோட இது பாணியில். ஸோ அவர் இப்போ சமீப காலமாக நடித்த படங்கள் எதுவுமே பெருசாக ஹிட் அடிக்கலை. ஸோ அந்த நேரத்தில் இது அவருக்கு ஓரளவுக்கு பெரிய ஹிட்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு நல்ல பேர் வாங்கி கொடுக்குற ஒரு படமாக அமையலாம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ இது வந்து ஒரு நல்ல சூப்பர் ஹிட்டு க்ரைம் த்ரில்லர் அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன். ஒன் டைம் வாட்சபிள் க்ரைம் த்ரில்லர் தான் நல்லா எடுத்திருக்காங்க. ஸோ ட்ரை பண்ணி பார்க்கலாம், அதனால் தப்பு இல்லை. அந்த க்ரைம் த்ரில்லர்னா நான் க்ரைம் த்ரில்லர்னு பேர் போட்டாலே விரும்பி பார்ப்பேன் அப்படின்னு நினைக்கிற நபர்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுதான் இந்த படத்தை பற்றின ரிவ்யூ. இதுக்கு எவ்வளோ ரேட்டிங் கொடுக்கலாம்னா 5க்கு வந்து 3 கொடுக்கலாம். நம்ம சேனல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறக்காமல் பெல் பட்டன் அமைக்கிடுங்க.